வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டங்கள் வரக்கூடிய 2 மாத காலத்தில் எவ்வாறு கட்சியினுடைய நிர்வாகிகள், முக்கியமான தொண்டர்கள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பூத் வாரியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்வதற்கான ஒரு பயிலரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் என்று எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள், எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் என திட்டமிடப்பட்டு ஒரு நபருக்கு எத்தனை பூத்துகள் என முடிவு செய்யப்பட்டு அந்த பூத்துகளில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பயிற்சி மற்றும் ஏற்கனவே களத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இவற்றையெல்லாம் கலந்து இதற்கென்று ஒரு தனியான செயல்முறை திட்டம் தயாரிக்கப்பட்டு இன்று நாள் முழுவதும் இந்த பயிலரங்கம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூருக்கு புதிய புதிய திட்டங்களை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? கோயம்புத்தூருக்கு எப்படியாவது கோயம்புத்தூர்ல அவர்கள் 2021 அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை மாற்ற வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள். ஆனா நிலைமை அதை விட 26 மோசமா தான் இருக்கும். ஒரு திட்டத்தை அறிவிக்க வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருகின்ற பாதை மட்டும் ரோடு போடுறாங்க. அதனால நானே அவர்கிட்ட சொன்னேன், அடிக்கடி கோயம்புத்தூர் வாங்க, எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரோடு கிடைக்குன்னு சொன்னேன். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. அதனால இப்போ மாஸ்டர் பிளான் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மெட்ரோ ரயில் எங்களோட நீண்ட கால எதிர்பார்ப்பு, அதெல்லாம் பெண்டிங் இருக்கு. என்னதான் கோவைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோம்னு சொன்னாலும் மேற்கு மண்டலம் என்பது முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் இருக்கின்ற மண்டலம். இந்த முறை அந்த இடத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட அவர்களால் ஜெயிக்க முடியாது. தமிழகத்தை முழுவதும் இதுதான் நிலைமைனாலும் 100% மேற்கு மண்டலம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வசமாக போகிறது. அதனால திட்டங்களை அவர்களுக்கு அறிவித்து விட்டு போகட்டும். திட்டங்களை தாண்டி மக்களுடைய அடிப்படை தேவைகள், அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த அரசு இல்லை. அது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கலாம், உள்கட்டமைப்பு வசதிகளா இருக்கலாம். அரசாங்க பள்ளிக்கூடத்துல திராவிட மாடல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்துல அதை பண்றோங்கிறாங்க. இன்னும் எங்களோட ஏரியாவில் குறிப்பா கார்பரேஷன் ஸ்கூல்ல டீச்சர்ஸே இல்லை. ஆனால் இவர்கள் சொல்வது ஒன்று, வெளியே கொடுக்கின்ற பிம்பம் என்பது வேறு, ஆனால் உள்ளே அவதிப்படுகின்ற மக்கள் என்பது வேறு. அதனால தேர்தலுக்காக என்னென்னவோ அது புதிதான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாங்க. எந்த முயற்சி பண்ணி பார்த்தாலும் கோவை என்பது முழுக்க அது தேசிய ஜனநாயக கூட்டணியோட பக்கம் தான். நன்றிங்க.